sight. But trust me, being free ain't spotlights. No, it's long nights and it's long fights with yourself all the time to get your mind right. But if you put in the work, you can அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் டெஸ்ட். இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்கவிருப்பது என்னவென்றால், நாங்கள் இப்பொழுது செஸ் ஓப்பனிங்கை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே ஏற்கனவே பல செஸ் ஓப்பனிங் ரேப்களை உங்களுக்காக நான் வழங்கியிருக்கின்றேன். இன்று நாங்கள் பார்க்கவிருக்கின்ற இந்த ரேப்பானது டன்ஸ்ட் ஓப்பனிங் ரேப், அதாவது 7 வகையான ரேப்களை உங்களுக்காக நான் வழங்கவிருக்கின்றேன். டன்ஸ்ட் ஓப்பனிங் ரேப். ஓகே, இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாகவும் கவனமாகவும் பாருங்கள். அத்துடன் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள், உடனடியாக நாங்கள் ஆட்டத்துக்கு போகலாம். முதலாவது ரேப், அதாவது டன்ஸ்ட் என்ற செஸ் ஓப்பனிங் முதலாவது ரேப். முதலாவது நகர்வு நைட் C3. இதுக்கு பேர் தான் டன்ஸ்ட் ஓப்பனிங். அதாவது இதை இன்னும் ஒரு பேர் கொண்டும் அழைப்பார்கள். வான் ஜீட் ஓப்பனிங் என்றும் இதை அழைப்பார்கள். அதாவது நைட்டை முதலாவதாக நகர்த்துவது. அதாவது இங்கே இருக்கிற நைட் ஆனது C3க்கு இங்கே நகர்த்தப்படுகிறது. ஒயிட்டினுடைய நைட். இது முதலாவது நகர்வு. இது மிகவும் ஒரு புது ஓப்பனிங்காக இது காணப்படுகின்றது. இது ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வு D5. சரி, இந்த D5 நகர்த்தியதற்கான முக்கியமான நோக்கம் என்னவென்றால், அந்த பிஷப்பினை வெளியே எடுக்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், இந்த பிஷப்பினை இந்த சைடில் எடுக்கலாம், இந்த குயினை இங்கே எடுக்கலாம். இதுக்காக இது நகர்த்தப்படுகின்றது. இது எல்லாரும் ஓகே. அடுத்த நகர்வு E4. இப்பொழுது ஓப்பன் மூவ் தான். இப்பொழுது என்ன செய்கின்றது என்றால், உடனடியாக பிளாக் தன்னுடைய சிப்பாயை பாதுகாப்பதற்காக D4க்கு தன்னுடைய சிப்பாயை நகர்த்துகின்றது. அதை பாதுகாப்பதற்காக அதை முன்னோக்கி தள்ளுகின்றது. தள்ள இப்பொழுது என்ன நடக்கும் என்றால், அடுத்த நகர்விலே குதிரையானது கட் பண்ணப்பட போகின்றது. எனவே இதை தடுக்கும் விதமாக இப்போது நைட் போகின்றது D5க்கு நகர்த்தப்படுகின்றது. இங்கே நகர்த்த கவனமாக பாருங்கள். எப்படி இந்த ஆட்டம் இடம்பெறும் என்பதனை நீங்கள் நுணுக்கமாக கவனிக்க வேண்டும். சரி, இப்பொழுது அங்கே நைட் அனுப்பியாச்சு முன்னோக்கி. அடுத்த நகர்வு விளக்கினுடைய நகர்வு F5. சரி, இப்பொழுது இந்த சிப்பாயினை, இந்த பிளாக் சிப்பாய் கட் பண்ண போகின்றது. எனவே இதை தடுக்கும் விதமாக பிஷப் போகிறது C4க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. இங்கே நகர்த்தப்படுகின்றது. இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது சிப்பாய் கட் பண்ணுகின்றது. இது ஒரு பிளண்டர் ஏன் என்பதை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். அடுத்த நகர்விலே குயின் போகின்றது H5 அண்ட் செக். இந்த சூழ்நிலையிலே இங்கே செக் அடிக்கப்படுகின்றது ராஜாவிற்கு. இந்த செக்கினை தடுக்க வேண்டுமாக இருந்தால் என்ன செய்யணும் என்றால், அந்த சிப்பாயை முன்னோக்கி தள்ளுகின்றது. இந்த பிளை G6க்கு சிப்பாய் தள்ளப்படுகிறது. ஓகே, தள்ளப்படும். இப்போது குயின் போகிறது E5க்கு இங்கே சென்று விட்டது. இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த குயினானது இந்த ரூக்கினை கைப்பற்ற போகின்றது. அத்துடன் இந்த குதிரையானது இந்த பீஸை அட்டாக் செய்யலாம். அடுத்த கட்டம் பார்க்கலாம் என்ன நடக்க போகின்றது என்று. அடுத்த நகர்வு C6. இப்பொழுது குதிரையை வெட்டுவதற்காக நகர்த்தப்படுகின்றது. இப்பொழுது என்ன செய்கிறார் என்றால், ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடுகின்றது இந்த ஒயிட் நைட். அதாவது நைட் போகின்றது C7 அண்ட் செக். இந்த சூழ்நிலையிலே இந்த கிங்காய் நகர்த்துகின்றது இந்த பிளாக். ஏனென்றால் பாருங்கள், இங்கே இந்த குயினானது இந்த குதிரையை வெட்டவில்லை. அதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த கிங்கானது D7க்கு இங்கே கொண்டு வந்து வைக்கின்றது. பாருங்கள், D7 இங்கே நகர்த்த இப்பொழுது ஒரு அடியிலே செக்மேட். தட்ஸ் இட். பிஷப் E6 அண்ட் பியூட்டிஃபுல் செக்மேட். இது ஒரு அற்புதமான ஆட்டம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள், அடுத்த இரண்டாவது ரேப்புக்கு நாங்கள் போகலாம். இப்போது நாங்கள் உடனடியாக இரண்டாவது ரேப்புக்கு போகலாம். அதாவது டன்ஸ்ட் ஓப்பனிங் ரேப்பிலே இரண்டாவது ரேப்புக்கு இப்போது நாங்கள் போகலாம். பாருங்கள், உடனடியாக முதலாவது நகர்வு நைட் C3 D5. இது ஆரம்ப மூக்கள், இது புக் மூவ். ஓகே, இதற்கு பெயர் ஒன் ஜீட் ஓப்பனிங் என்றும் இதை அழைப்பார்கள். ஓகே, அடுத்த நகர்வு E4 D4. இப்பொழுது கவனமாக பாருங்கள். இப்பொழுது இந்த குதிரை நகர்த்தப்படுகின்றது CE2. நைட் போகின்றது CE2. ஓகே, இந்த நைட் இங்கே வந்து வைக்கப்பட. அடுத்தது C5க்கு இங்கே சிப்பாய் தள்ளப்படுகின்றது முன்னோக்கி. அடுத்தது நைட் E3. இப்பொழுது இந்த நைட் நகர்த்தியதற்கான முக்கியமான காரணம், இந்த பிஷப்பினை வெளியே எடுக்கக்கூடியதாக இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது. அடுத்த நகர்வு E5. ஓகே, சிப்பாய் இங்கே தள்ளப்படுகின்றது. இப்போ நைட் F3க்கு நகர்த்தப்படுகிறது. மற்ற சிப்பாய் குதிரையும் நகர்த்தப்படுகின்றன. இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் ஆடப்பட போகின்றது. கவனமாக பாருங்கள். இந்த பிஷப்பினை நகர்த்தியதன் பிற்பாடு. ஓகே, இப்பொழுது பிஷப் போகின்றது G4. ஓகே, இப்பொழுது இங்கே பின் செய்கின்றது குதிரை மற்றும் குயின்.
அடுத்த நகர்வு பிஷப் c4. ஓகே, இப்பொழுது அடுத்த நகர்வு f6. இந்த சூழ்நிலையிலே இது ஒரு பிளண்டர். அது ஏன் என்பதை பாருங்கள். அடுத்தடுத்த நகர்விலே இந்த ஒயிட்டானது வின் பண்ணுகின்றது செக்மேட்டின் ஊடாக. இது அழகான ஒரு செக்மேட்டை மேற்கொள்ளப் போகின்றது இந்த ஒயிட். இதை கவனமாக பாருங்கள். அது எவ்வாறு என்பதென்றால், இந்த குதிரையானது இந்த சிப்பாயை கட் பண்ண போகிறது. ரைட் நவ் பார்க்கலாம். இது வெட்டுகின்றது சிப்பாயை. நீங்கள் யோசிக்கலாம், இந்த பிஷப்பானது ஒயிட்டினுடைய குயினை கேப்சர் பண்ண போகின்றது என்று. இந்த பிஷப் இதை கட் பண்ணலாம். ஆனால் கட் பண்ணுவாராக இருந்தால் இந்த ஆட்டத்திலே தோல்வியடைய வேண்டிய நிலைக்கு பிளாக் தள்ளப்படும். பார்க்கலாம் நடக்கும் என்று. இப்பொழுது பிஷப் கிராஸ் c1 கட் பண்ணி விட்டது. இப்பொழுது பாருங்கள், ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் இடம்பெற போகிறது. இப்பொழுது பிஷப்பானது ஒயிட்டினுடைய பிஷப் போகிறது f7 அண்ட் செக். ஓகே, இப்பொழுது என்ன நடக்கின்றது என்றால், அடுத்த நகர்வு கிங் போகிறது e7. ஓகே, அடுத்தது knight f5 அண்ட் பியூட்டிஃபுல் செக்மேட். தட்ஸ் இட். இதுதான் இந்த இரண்டாவது ரேப், அதாவது டன்ஸ்ட் ஓப்பனிங்கினுடைய இரண்டாவது ரேப் இதுதான். ஓகே, இந்த ஆட்டத்திலே இலகுவானதொரு வெற்றியை இந்த ஒயிட் பெற்றுவிட்டது. ஓகே, இப்பொழுது நாங்கள் உடனடியாக மூன்றாவது ரேப்புக்கு போகலாம். அதாவது டன்ஸ்ட் ஓப்பனிங் ரேப்பிலே மூன்றாவது ரேப் ரிக்சன் ரேப்பை இப்பொழுது நீங்கள் பாருங்கள். ஓகே, இந்த ஆட்டத்திலே பிளாக் வின்ஸ் பண்ணுகின்றது செக்மேட்டின் ஊடாக. ஒரு செக்மேட்டின் ஊடாக பிளாக்ஸ் வின் பண்ணுகின்றது. அது எவ்வாறு என்று இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். ஓகே, முதலாவது நகர்வு நைட் c3. இது ஒன் ஜீட் ஓப்பனிங், அதாவது டன்ஸ்ட் ஓப்பனிங் என்றும் இதை அழைப்பார்கள். அடுத்த நகர்வு d5 e4 d cross e4 பிஷப் c4 knight f6 f3 பிஷப் f5. அதன் பிற்பாடு g4. அடுத்த நகர்வு பிஷப் போகிறது g6க்கு நகர்த்தப்படுகின்றது. நகர்த்த இப்பொழுது g5க்கு இந்த சிப்பாய் முன்னோக்கி தள்ளப்படுகின்றது. இந்த ஆட்டத்தை கவனமாக பாருங்கள். இப்பொழுது இந்த சிப்பாயானது குதிரை வெட்ட போதான வெட்டவில்லை. இப்பொழுது பிளாக் தன்னுடைய நகர்வை மேற்கொள்வது e cross f3. இங்கே இது நகர்த்தப்படுகின்றது சிப்பாய். இப்பொழுது பிளாக் ஒயிட் என்ன செய்கின்றது என்றால், உடனடியாக தன்னுடைய குயினினால் சிப்பாயை கட் பண்ணுகின்றது. இங்கே கட் பண்ண. அது கட் பண்ணியதற்கான நோக்கம் என்னவென்றால், இந்த குயினானது சிப்பாயை வெட்டலாம். அதுக்காகத்தான் அது அங்கே நகர்த்தப்பட்டது. அல்லாவிட்டால் இந்த சிப்பாய் இந்த குதிரையை வெட்டக்கூடியதாக இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. இப்பொழுது பிளாக்கினுடைய பிளாக் நகர்த்துகிறது குயினை d4க்கு இங்கே நகர்த்துகிறது. நகர்த்தியதன் ஊடாக இப்பொழுது குயின் கிராஸ் b7. ஓகே, இது ஒரு பிளண்டர். அது ஏன் என்று பாருங்கள். அடுத்தடுத்த நகர்வுகளிலே, அதாவது அடுத்த நகர்விலே நைட் இங்கே வருமாக இருந்தால், g4க்கு இங்கே வருமாக இருந்தால், இப்பொழுது குயின் இதை வெட்டுமாக இருந்தால், அடுத்த நகர்விலே குயின் f2 அண்ட் செக். இந்த குயினால் இங்கே கொண்டது செக் அடிக்க, இந்த ராஜாவுக்கு செக் அடிக்க இலகுவானது ஒரு செக்மேட்டை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை பாருங்கள் எவ்வாறு செக்மேட் செய்யலாம் என்று பாருங்கள். பிளாக்ஸ் ஆனது இதில் வின் பண்ணுகின்றது. அடுத்த நகர்வு நைட் g4. ஓகே, அடுத்த குயின் கிராஸ் a8. அது வெட்டுகிறது ரூக்கை, அது ஒரு பிளண்டர். அடுத்தது குயின் f2 அண்ட் செக். ஓகே, அடுத்தது கிங் d1. ஓகே, அடுத்தது நைட் e3 அண்ட் செக். இந்த சூழ்நிலையிலே ஒரு அற்புதமான ஒரு செக்மேட் இடம்பெற போகிறது. பாருங்கள், d cross e3. இப்பொழுது அடுத்த அடியிலே பியூட்டிஃபுல் செக்மேட் வித் பிஷப் கிராஸ் c2 அண்ட் பியூட்டிஃபுல் செக்மேட். தட்ஸ் இட். இந்த ஆட்டத்திலே பிளாக் வின் பண்ணுகின்றது செக்மேட்டின் ஊடாக. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள் அடுத்த ரேப்புக்கு இப்பொழுது நாங்கள் போகலாம். இப்பொழுது நாங்கள் உடனடியாக பார்க்கவிருப்பது என்னவென்றால், அடுத்தது நான்காவது ரேப் ரிக்சன் ரேப்பை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். இந்த ஆட்டத்திலே பிளாக் ரிசைன் பண்ணது காரணம் என்னவென்றால், அழகான ஒரு செக்மேட்டை இந்த ஒயிட் மேற்கொள்ளுகின்றது. பாருங்கள் ஆட்டத்திற்குள் போகலாம். முதலாவது நகர்வு நைட் c3 d5 e4 d cross e4 knight cross e4 knight d7 பிஷப் c4 knight gf6. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். இப்போது நைட் போகிறது g5க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. இந்த சூழ்நிலையிலே இங்கே இந்த நைட்டானது இந்த இதை வெட்டலாம், இந்த பிஷப்பும் இதை வெட்டலாம். எனவே இதை என்ன செய்கிறது என்று பார்க்கலாம். பிளாக் தன்னுடைய e6 சிப்பாய் தள்ளுகின்றது முன்னோக்கி. இது இப்பொழுது எதுவுமே செய்து கொள்ள முடியாது இந்த ஒயிட்னா. ஓகே, அடுத்த நகர்வு குயின் e2. இங்கே வந்து விட்டது. இப்போ அடுத்த நகர்விலே பிஷப் போகின்றது e7. பிஷப் e7க்கு சென்றதன் பிற்பாடு நைட் கிராஸ் f7. இப்பொழுது நீங்கள் யோசிப்பீர்கள், எதற்காக தேவையில்லாமல் இந்த குதிரையை இந்த ஒயிட் கொடுத்தது என்று நினைப்பீர்கள். இது கொடுத்ததற்கான காரணம் இலகுவானது ஒரு செக்மேட்டை, அதாவது இடம்பெற போகிறது பிளாக்கான ரிசைன் பண்ண போகிறது. இந்த ஆட்டத்தை கவனமாக பாருங்கள். அடுத்த நாளில் கிங் கிராஸ் f7.
அடுத்த அடி விழுகிறது குயின் கிராஸ் E6 அண்ட் செக். இந்த சூழ்நிலையில் பிளைக்கானது ரிசைன் பண்ணுகிறது. அது ஏனென்று பாருங்கள். அது ரிசைன் பண்ணியதற்கான முக்கியமான காரணம் அது செக்மேட் ஆக போகின்றது. அது எவ்வாறு என்று பார்க்கலாம். இப்பொழுது கிங் போகிறது G6 இங்கே வருமாக இருந்தால் என்ன செய்வீர்கள்? இப்போ அடுத்த நகர்வு குயின் F7 அண்ட் செக். ஓகே, அடுத்த நகர்வு கிங் போகிறது A5, அடுத்தது G4 அண்ட் செக். ஓகே, அடுத்தது கிங் கிராஸ் G4 சிப்பாக கட் பண்ணுகின்றது. கட் பண்ண குயின் E6 அண்ட் செக். அடுத்தது கிங் H5க்கு ராஜா நகர்த்தப்படுகின்றது. பார்க்கலாம். அடுத்த குயின் போகிறது F5 அண்ட் செக். இப்போ G5க்கு சிப்பாய் கவர் கொடுக்கப்படுகின்றது. அடுத்தது H4, அடுத்தது நைட் G4, H plus G5, பியூட்டிஃபுல் செக். நவ் இப்போ செக் அடிக்க அடுத்தது நைட் போகிறது H2க்கு கவர் கொடுக்க போகின்றது. இப்பொழுது ஒரு அடியில் செக்மேட், அதாவது நைட் ரூக் கிராஸ் H2 அண்ட் பியூட்டிஃபுல் செக்மேட். தட்ஸ் இட். ஓகே, இந்த ஆட்டத்திலே இலகுவான ஒரு வெற்றியை இந்த ஒயிட் பெற்று விட்டது. ஓகே, பாருங்கள், அடுத்த 5வது ரேப்புக்கு நாங்கள் போகலாம். இப்பொழுது நாங்கள் உடனடியாக 5வது ரேப்புக்கு போகலாம். அதாவது இந்த ரேப்பானது டன்ஸ்ட் டிஃபென்ஸ் ஓப்பனிங் ரேப்பாக இது காணப்படுகின்றது. வாருங்கள், உடனடியாக நாங்கள் ஆட்டத்திற்குள் போகலாம். முதலாவது நகர்வு நைட் C3. இது வந்து டன்ஸ்ட் டிஃபென்ஸ், இதை வென் ஜீட் ஓப்பனிங் என்றும் சொல்வார்கள். அடுத்த D5 பதிலுக்கு சிப்பாய் நகர்த்தப்படுகின்றது. அடுத்த ஓப்பனிங் மூவ் E4. ஓகே, இப்போ D கிராஸ் E5, நைட் கிராஸ் E4. ஓகே, அடுத்தது E5 சிப்பாய் முன்னோக்கி தள்ளப்பட இப்பொழுது பிஷப் போகிறது C4க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. ஓகே, அடுத்த நகரிலே பிஷப் E7. இப்பொழுது பாருங்கள், குயின் போகின்றது H5. இந்த ஆட்டத்திலே பிளைக்கானது ரிசைன் பண்ணுகின்றது. அது ஏன் என்று பாருங்கள். இப்பொழுது நைட் போகின்றது H6. இப்பொழுது பாருங்கள், அடுத்த அடி விழுகிறது D3. இப்பொழுது இந்த ஆட்டத்திலே பிளைக்கானது ரிசைன் பண்ணுகின்றது. அது ஏனென்றால் இந்த பிஷப்பான இந்த குதிரையை கட் பண்ண போகின்றது. எனவே இதை தடுக்கும் விதமாக இந்த பிளைக்கானது எதுவுமே செய்து கொள்ள முடியாது. அதன் காரணத்தினால் இப்பொழுது ரிசைன் பண்ணுகின்றது பிளாக். ஓகே, இப்பொழுது நாங்கள் உடனடியாக பார்க்கவிருப்பது என்னவென்றால் 6வது ரேப், அதாவது இந்த டன்ஸ்ட் டிஃபென்ஸ் செஸ் ஓப்பனிங்கினுடைய 6வது ரேப். ஓகே, முதலாவது நகர்வு நைட் C3. இது வந்து ஒன் ஜீட் ஓப்பனிங். ஓகே, D5 இது மாதிரி தான். E4, D கிராஸ் E4, நைட் கிராஸ் E4. ஓகே, அடுத்தது E5, பிஷப் C4, பிஷப் F5, குயின் F3. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். குயின் போகிறது D7க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. நகர்த்தப்பட இப்பொழுது அடுத்த நகர்வு நைட் G5. இப்பொழுது இந்த ஆட்டத்தை கவனமாக பாருங்கள். இப்பொழுது நைட் C6க்கு விளக்கினுடைய நைட் நகர்த்தப்படுகின்றது. நகர்த்த இப்பொழுது பிஷப் கிராஸ் F7 அண்ட் செக். இந்த சூழ்நிலையிலே கட்டாயமாக என்ன செய்ய வேண்டுமாக இருந்தால் கிங்கினை நகர்த்த வேண்டும். இப்பொழுது கிங் போகின்றது D8க்கு இங்கே நகர்த்தப்பட அடுத்த ஒரு அடி விழுகின்றது. பிஷப் போகின்றது E6க்கு பாதுகாப்பாக இங்கே கொண்டு வந்து வைக்கப்படுகின்றது. இந்த ஆட்டத்திலே இந்த பிஷப்பானது E6க்கு நகர்த்தப்படுகின்றது. எனவே இதை வெட்ட வேண்டும். இப்பொழுது இதை வெட்டுவாராக இருந்தால் இந்த ஆட்டத்திலே பிளைக்கானது தோல்வி அடைய வேண்டிய நிலை ஏற்படும். அது ஏன் என்பதை இப்பொழுது பாருங்கள். அடுத்தது பிஷப் கிராஸ் E6. இப்பொழுது வெட்டி விட்டது. எனவே வெட்டியதன் பிற்பாடு இப்பொழுது குயின் கிராஸ் F8 அண்ட் செக். ஒரு அற்புதமான ஒரு அட்டகாசமான நகர்வு ஒயிட்டினால் மேற்கொள்ளப்பட்டு விட்டது. அடுத்த நகரை கவனியாக பாருங்கள். குயின் போகிறது E8, பிளாக்கினுடைய குயின் இங்கே செல்ல பியூட்டிஃபுல் கேப்சர் நடக்கிறது. இப்போது நைட் கிராஸ் E6 அண்ட் செக். நைட் கிராஸ் E6 அண்ட் செக். ஓகே, இப்பொழுது கட்டாயமாக இந்த கிங்கினை நகர்த்த வேண்டும். கிங் போகின்றது D7க்கு போகிறது என்று வைப்போம். வைக்க இப்பொழுது அடுத்த செக் நைட் C5 அண்ட் செக். ஓகே, இதன் காரணத்தினால் இப்பொழுது கட்டாயமாக கிங்கினை நகர்த்த வேண்டும். பிளாக் என்ன செய்கிறதுனா கிங்கை D8க்கு நகர்த்துகின்றது. பின்னோக்கி தகர்த்த அடுத்தது நைட் கிராஸ் B7 அண்ட் செக். மீண்டும் செக் அடிக்கப்பட இப்பொழுது கிங்கினால் அதுவும் செய்துள்ள கிங் போகிறது D7க்கு இங்கே நகர்த்தப்பட அடுத்த அடி விழுகிறது. பாருங்கள், இப்பொழுது குயின் கிராஸ் G7 அண்ட் செக். ஓகே, இந்த சூழ்நிலையிலே இந்த கிங் இங்கே போகின்றது. போக இப்பொழுது பியூட்டிஃபுல் ரூக் ரேப் பண்ணப்பட்டு கேப்சர் பண்ணப்பட்டு எடுக்கப்படுகின்றது. குயின் கிராஸ் H8 அண்ட் கேப்சர் த ரூக். தட்ஸ் இந்த ஆட்டத்திலே கூடுதலான காய்களுடன் இந்த ஒயிட் காணப்படுகின்றது. எனவே இலகுவானது ஒரு வெற்றியை இந்த ஒயிட் பெறக்கூடியதாக இருக்கும். ஓகே,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாருங்கள் அடுத்த ரேப்புக்கு போகலாம். 7வது ரேப், இறுதி ரேப். ஓகே ஓகே, நாங்கள் இப்பொழுது செஸ் ஓப்பனிங்கிலே அடுத்த டன்ஸ்ட் டிஃபென்ஸ் செஸ் ஓப்பனிங்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த இந்த ரேப்பிலே இது இறுதி ரேப், 7வது ரிக்ஸ் அண்ட் ரேப்புகளை உங்களுக்காக நான் வழங்குகிறேன். கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள். ஓகே, முதலாவது நகர்வு நைட் C3, ஒன் G2 ஓப்பனிங், அடுத்த D5, இது மாதிரி தான் E4, D cross E4, knight cross E4, E5, knight F3, bishop G4, H3, bishop cross F3. இப்பொழுது குதிரையினை இந்த மந்திரி வெட்டுகின்றது, குயினால் வெட்டப்படுகிறது மந்திரி. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். பிஷப் போகிறது E7 இங்கே தள்ளப்படுகின்றது. பார்க்கலாம் என்ன நடக்க போகின்றது என்று. ஒரு அற்புதமான அடி விழ போகின்றது, கவனமாக பாருங்கள். அடுத்த பிஷப் போகிறது C4. இப்பொழுது இந்த ஆட்டத்திலே இந்த இடமானது அட்டாக் உட்படுத்தப்படுகின்றது. அதாவது இந்த மந்திரியானது வெட்டலாம், அத்துடன் இந்த குயின் இதுக்கு சப்போர்ட் ஆகின்றது. இதை தடுக்கும் விதமாக நைட் போகிறது H6 இங்கே நடத்தப்படுகின்றது. இப்பொழுது எதுவும் செய்து விட முடியாது. வைட் என்ன செய்கிறது, D3 தான் சிப்பாய் முன்னோக்கி தள்ளப்பட, G5க்கு அது சிப்பாயை தள்ளுகின்றது முன்னோக்கி. அடுத்தது குயின் H5. இப்பொழுது மீண்டும் அந்த அற்புதமான ஒரு ஆட்டத்துக்காக இது நகர்த்தப்படுகின்றது. பார்க்கலாம். அடுத்த நைட் G8 பின்னோக்கி நகர்த்தப்படுகிறது. நகர்த்த இப்பொழுது இது ஒரு பிளண்டராக காணப்படுகிறது. இப்பொழுது அடுத்த நகர்விலே குயின் cross F7 and check. இந்த ஆட்டத்திலே விலைக்கானது ரிசைன் பண்ண வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றது. அது ஏன் என்பதை இப்பொழுது நீங்கள் பாருங்கள். இப்பொழுது குயின் போகிறது, கிங் போகிறது D7 இங்கே நகர்த்தப்பட, இப்பொழுது அடுத்த அடியிலே நைட் C5 and check. ஓகே, இப்பொழுது என்ன செய்கின்றது என்றால் உடனடியாக அதை வெட்ட முடியாது. அதாவது இந்த நைட்டினை இந்த மந்திரியினால் வெட்ட முடியாது. ஏனென்றால் இந்த குயினானது இங்கே செக்குக்கு நிற்கின்றது. எனவே கிங் போகிறது C8க்கு இங்கே நகர்த்தப்படுகிறது. இங்கே நகர்த்த இப்பொழுது அடுத்த நகர்விலே பிஷப் E6 and check. இப்பொழுது ராஜாவிற்கு ஒரு அற்புதமான ஒரு அடி விழுகிறது, செக் அடிக்கப்படுகிறது. அடிக்கப்பட்ட நைட் போகிறது D7 இங்கே நகர்த்தப்படுகிறது. தடுக்கப்படுகிறது. நைட் cross D7 மீண்டும் வெட்டப்படுகிறது. வெட்டப்பட இந்த ஆட்டத்திலே கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வில் A5 இங்கே நகர்த்தப்படுகிறது. அடுத்த நகர்வு குயின் G7. அடுத்த ரூக் கண்டுபட போகிறார், ரூக்கை காப்பாற்றுவதற்காக. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே நைட் போகிறது H6 போக, அடுத்தது நைட் cross E5 and check. ஓகே, இப்பொழுது மீண்டும் செக் அடிக்கப்படுகின்றது. அடுத்தது கிங் B8க்கு போகின்றது, போக நைட் D7 and check, மீண்டும் செக். அடுத்ததாக கிங் போகின்றது A7க்கு இங்கே போகின்றது. இந்த நிலையிலே டோட்டலி இந்த ஆட்டத்திலே கவனமாக பாருங்கள், ஒயிட் ஆனது ஒரு வெற்றான நிலையிலே காணப்படுகிறது. இப்பொழுது குயின் cross H6, குதிரையை போய்விட்டது. ஓகே, அடுத்ததாக C5 காஸ்லிங். இந்த ஆட்டத்திலே ஒரு வெற்றான நிலையிலே ஒயிட் காணப்படுகிறது. இந்த ஆட்டத்தில் இலகுவானது வெற்றியை இந்த ஒயிட் பெறக்கூடியதாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ so much.